வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாத தக்காளி தொக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம எங்கேயாவது வெளியில் ட்ராவல் போகும்போது இந்த தொக்கை செஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னா சப்பாத்திக்கு இட்லிக்கு சாப்பிட்டுக்கலாம், சுவையாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு 5-6 பூண்டு பல் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1/2 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை கடைகளாக நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூனு, அதை வறுத்து பொடியாக்கி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் 100 ml. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகை போட்டு நல்லா வெடிக்க விட்டு கருவேப்பிலை பூண்டை போட்டுருவோம். நல்லா பொன்னிறமாக வதங்கினோடனே வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். அதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்து நல்லா தக்காளி மசிக்கிற அளவுக்கு வதக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளியை விட்டு தண்ணி நல்லா சுண்டி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா வெந்தயப்பொடி, அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா ஒரு 5-6 தடவை கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வரும். நல்லா சுண்டுனதுக்கப்புறம் இறக்கி வச்சோம்னா சுவையான தக்காளி தொக்கு ரெடி. சூடான சாதத்தில் போட்டு நல்லா சுவையாக சாப்பிட்லாம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அப்போ தான் ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. நீங்கள் எங்கேயாவது வெளியில் ட்ராவல் அந்த மாதிரி போகிற டயத்தில் எடுத்துகிட்டு போங்க, சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.